டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், தமிழில் அதற்கு கிரஹணி அப்படின்னு சொல்கிற ஒரு நோயை பற்றி படிக்கலாம். இது என்னங்க இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்? என்ன இரிட்டேஷன்? ஆமாங்க, குடலில் வருகின்ற இரிட்டேஷன் தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்றைக்கு நம்ம நாட்டில் பல பேர் வயிற்று பிரச்சனையினால் இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, வயிற்றில் ஒரு உப்புசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அசௌகரியம், வயிற்று உப்புனது போன்று இருக்கும். இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே ஒரு 100 கிலோ வெயிட் இருக்க மாதிரி ஒரு கனத்து காணப்படும். இவங்க மருத்துவர்கிட்ட வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு மோஷன் போகும்போது வலிச்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுதும்பாங்க. ஒரு சிலர் மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இது எல்லாமே எனக்கு கலந்து வருதுங்க டாக்டர், எனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவரும் பலவிதமான பரிசோதனைகளை அவர் கொடுப்பாரு. எல்லா டெஸ்ட்டும் பார்த்தா எதுவுமே இல்லைன்னு வரும். இப்படி எந்த டெஸ்ட்லேயும் எதுவுமே இல்லை அப்படின்னா என்னதான் சிக்கல் அப்படின்னா, இந்த உணவு செரிமானத்தில் வருகின்ற சிக்கல் தான். சில நேரங்களில் செரிக்கும், சில நேரங்களில் செரிக்காது. சில நேரங்களில் மலம் நன்றாக வெளியேறும், சில நேரங்களில் மலம் வெளியேறாது. இதைத்தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு என்ன அடிப்படையான காரணம்? எப்பவும் போல வயிற்றில் இருக்கிற செரிமான கோளாறு தான். இது ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஒரு வறட்சியான உணவுகளை வேகமாக சாப்பிட்றது, நல்ல தூக்கம் கிடையாது, செரிமானத்திற்கு ஏற்ற நேரத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. இது பெரும்பாலும் நம்ம கடைகளில் அதிகமாக உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படும். இப்படி உணவு முறையில் நம்ம மாற்றி சாப்பிடும் பொழுது வயிற்றில் இருக்க பித்தமானது திணற ஆரம்பிச்சிடும். எதை செரிக்கிறது எதை செரிக்கலை அப்படிங்கிறது தெரியாது. சில உணவுப் பொருட்களையும் நம்ம செரிப்பதற்கு பாரம்பரியமாகவே சில என்சைம் சில பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வேறு வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படும். இது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனையும் கூட தான். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான். அவங்க எனக்கு ஒரு பயம் வரும்பொழுது இந்த சிக்கல் இருக்குது, அப்போ இந்த பயம் இதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குது. நம்மளே சின்ன வயசில் பார்த்துருப்போம், நமக்கு நாளைக்கு காலையில் ஒரு பரீட்சை அப்படின்னா நமக்கு உடம்புக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். அந்த சமயத்தில் மலச்சிக்கலோ அல்லது லூஸ் மோஷனோ வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பய உணர்வு ரொம்ப நாளைக்கு இருக்கவங்க, எப்பவும் கவலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் இந்த பித்தத்தின் செரிமானத்தன்மை மாறும். அப்படி இருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே இப்படி ஒரு சிக்கல் இருக்கும். இவங்கெல்லாம் வெளியில் போகிறத கூட தவிர்ப்பாங்க. வெளியில் போனால் தனக்கு மலச்சிக்கலோ அல்லது லூஸ் மோஷனோ பிரச்சனை வந்துருமோன்னு கூட பயப்படுவாங்க. சரி, இதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா, அவங்கவுங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அணுகணும். முதல்ல அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா நார் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். பருப்பில் தோலோடு இருக்கிற பருப்புகளை நம்ம சேர்த்துக்கலாம். லூஸ் மோஷன் இருக்குது அப்படின்னா அதற்கு பித்தம் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கலாம். செரிமானமே இல்லை அப்படின்னா கபத்தை குறைக்கக்கூடிய, நல்ல செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பலி சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். ரொம்ப குடல் வீக்காக இருக்கும் பொழுது ஆயுர்வேதத்தில் வஸ்தி, பிச்சாவஸ்தி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. இவ்வாறு நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது, உணவு முறையை மாற்றும் பொழுது இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறத முழுமையாக தீர்க்க முடியும். நன்றி.